அப்படின்னு. ஓகே அப்படியே அப்படியே. டீ தாண்டவன்பட்டி. நாங்கள் 4 மணிக்கு வந்தோம் 5 பேர். இது பாரம்பரியமாக திருவாரூர் கம்மா, பெரிய கம்மா. இந்த கம்மாயுடைய வலிமை வந்து எத்தனாயிரம் பேர் வந்தாலும் மீன் பிடிக்கலாம். இது வந்து கரெக்டாக 4 மணிக்கு அழிய விடுவாங்க. அதே மாதிரி மக்கள் எல்லா பேரும் நைட்டே இருந்து ஒரு 12 மணிலேருந்து வந்து இங்கே எல்லா பேரும் ரோட்டில் படுத்து காற்று கிடந்து கரெக்டாக 4 மணிக்கு மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாத்துக்கும் மக்களுக்கு நிறையா கிடைச்சிருக்கு. ஆனால் கூட்டம் நல்ல கூட்டம், தண்ணி நிறையா இருக்குது. மீன் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதை கொண்டு போய் வீட்டில் வச்சு பாரம்பரியமாக சாமி கும்பிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் 5 பேர். ஓகே, ரொம்ப நன்றி. இது எங்களுக்கு பாரம்பரிய ஆண்டாண்டு காலமாக வந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு இப்போ வயசு 45 வயசாச்சு. 45 வருஷம் நான் பக்கத்து ஊர் தான், வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். பிடிச்சிட்டு இருக்கேன். பேச்சிமுத்து, டீ தாண்டன்பட்டி. என் பேர் சரவணன். நான் இது சர்வல் எட்டியிருந்தேன். நைட்டு வந்துட்டான். அது திருவாரூர் கம்மா அழியுதுன்னு சொன்னாங்க. அதனால் வெள்ளத்தில் வந்துட்டான். நைட்டு வந்துட்டான். அதான் வந்தது நல்லா மீன் பிடிச்சோம். நாங்கள் 5 பேர் இருந்தோம். வருஷம் சிலேபி ரோகு நல்லா பிடிச்சோம். நிறைய பிடிச்சோம். சரவணன். என் பேர் சிவகுமார். நாங்கள் கொட்டாண்டி பக்கத்துலேருந்து வரோம். நைட்டே வந்துட்டு இருந்த கம்மாய்க்கு வருஷம் வருவோம். அந்த கம்மாய்க்கு எப்பயும் சாமி கும்பிட்டு இந்த கம்மாய் இறங்கும். கொஞ்சம் எல்லா மீனும் கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. எல்லாம் எடுத்திருக்காங்க, நல்லபடியாக எடுத்திருக்காங்க. இது எப்படின்னா ஒரு விவசாயம் நல்லா செழிக்கணும், அதுக்காக இந்த இது திருவிழாமே பண்ணுவாங்க. வீட்டில் கொண்டு போய் அவங்க சமைச்சு சாப்பிட்ருவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க கொடுத்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. நான் ஒரு 6 கண்டு எங்கே பிடிச்சோம். எங்களுக்கு ஒரு மீனும் பெரிய மீன், சின்ன சைஸ் ஓரளவுக்கு சைஸ் மாட்டிச்சோம். ஓகே, சந்தோஷம். பிடிச்சாலும் ஓகே.